மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். அம்மா, இது என் செல்லக்குட்டி திவ்யாவுக்காக நானே ஸ்பெஷலா சமைக்க போறேன். அவ சாயந்தரம் தானடா வருவா, இப்பவே பண்ணி. அவ லஞ்சுக்கு தான் ரெடி பண்ண போறேன். அவதான் மத்தியானம் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டாளே. இன்னைக்கு அவ ஸ்கூலுக்கு பக்கமா தான் ஒரு ஆபீஸ்க்கு போறேன். அதனால அவளுக்கு பிடிச்ச எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி சூடா கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண போறேன். ஏன் அதை என்கிட்ட சொன்னா நான் பண்ண மாட்டேனா? சரி, கட் பண்ணது கூட நான் சமைச்சு தரேன். அம்மா, நான் பண்ணாதான் அவளுக்கு பிடிக்கும். நீ பண்ணா வாயில வச்சதும் கண்டுபிடிச்சு நல்லா இல்லன்னு துப்பிடுவா. வேண்டாமா? ஆமா, இவர் பெரிய மாஸ்டர் செஃப். இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் அம்மா சமையல் மாதிரி வருமா? கரெக்ட். அவளுக்கு நான் தான் அம்மா. ஏன் சமையல் தான் அவளுக்கு பிடிக்கும். சரி சரி, எக் ஃப்ரைட் ரைஸ் அவளுக்கு மட்டும்தானா? எனக்கு இல்லையா? நோ, ஒன்லி ஃபார் மை திவ்யா குட்டிக்கு மட்டும்தான். அப்ப எனக்கு? அதான் பழைய சோறு இருக்குல்ல. ஏண்டா, நல்லா பாத்துக்குவேன்னு உன்னை நம்பி இங்க வந்தா பெத்த தாய்க்கு பழைய சோறா? அம்மா, அமெரிக்கால பழைய சோறுக்கு மவுஸ் ஜாஸ்தி. டாலரை கொட்டி கொடுத்து சாப்பிடுவாங்க. காரணம் அதுலதான் ஆரோக்கியம் இருக்கான். நாங்களும் சின்னதுலயே எல்லா பழையதையும் சாப்பிட்டு உடம்ப கல்லு மாதிரி நல்லா ஆரோக்கியமா தான் வச்சிருக்கோம். இல்லனா உங்களை எல்லாம் சமாளிக்க முடியுமா? இருந்தாலும் எங்களுக்கு வாய் இருக்குடா, அதுல நாக்கும் இருக்கு. அது ருசி கேக்குது இல்லடா. சும்மா சொன்னமா, உனக்கும் சேர்த்துதான். டெஸ்ட் ரிசல்ட்டோட வர வேண்டிய மிஸ் இன்னும் காணோம். மிஸ் வந்து திவ்யா நீதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லணும். இவ மூக்கு ஒட்டையணும். ஸ்டூடண்ட்ஸ், பேப்பரை திருத்தியாச்சு. எல்லாருமே நல்லா எக்ஸாம் பண்ணிருக்கீங்க. கௌதம், நீ கூட நல்ல மார்க் வாங்கியிருக்க. குட். தேங்க்ஸ் மிஸ். ஃபர்ஸ்ட் மார்க் யாருன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் மார்க் திவ்யா. திவ்யா ஸ்டாண்ட் அப். எல்லாரும் திவ்யாக்கு கிளாப் பண்ணுங்க. வேற ஸ்கூல்ல இருந்து வந்தவ முதல் டெஸ்ட்லயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கா. பாடத்தை நல்லா பிக்கப் பண்ணிருக்கா. வெரி குட் திவ்யா. உட்காரு. ஸ்டூடண்ட்ஸ், இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. அது என்ன தெரியுமா? மதியம் சேம் மார்க் தான். சந்தோஷமா? கெட் அப் மதி. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. எப்பயும் ஃபர்ஸ்ட் வர மதி இந்த தடவை முதல் மார்க்க திவ்யாவோட ஷேர் பண்ணிருக்கா. படிப்புல இப்படிதான் போட்டி இருக்கணும். வெரி குட் மதி. உன்னோட பேப்பர். இந்தா, மத்த எல்லாருக்கும் கொடுத்துரு. சரியா?
பார்ட்னர். நீயும் நானும் ஒரே மார்க்கா? நினைச்சு பார்க்கவே கேவலமா இருக்கு. எனக்கு என்னவோ டோட்டல் பண்றப்ப மிஸ் தப்பா பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. எனக்கு ஈக்குவலா நீ ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பே இல்ல. அதான் செக் பண்ணணும். உன் பேப்பர் கொடு. எனக்கும் அதே டவுட் தான். உன் பேப்பர் கொடுக்குறியா? ஏய் குடுன்னு சொல்றேன்ல, பேப்பர் கொடு. ஏய் என்ன பேப்பர் புடுங்குற எப்படி? ஏய் என்னையே தள்ளி விடுறியா? இருடி. என்னையே தள்ளி விடுறியா பப்ஜி முஞ்சி? ஏய் இங்க டோரேமான் நான் தாண்டி. என் எனிமி டெராவட் நீ தாண்டி. உன்னை எப்படி அட்டாக் பண்ற பாரு. ஏய் என்கிட்ட மோதாத, தோத்து போடுவ நீ. ஏய் நீ என்கிட்ட மோதாத, தோத்து போயிடுவ. பாக்குறேன், பாத்துக்கலாம் வா. மதி விடு. மதி என்ன பண்ற? விடு. மதி மதி என்ன பண்ணிட்டு இருக்க? விடு. விடு மதி. மதி விடு. மதி சொல்றது கேளு மதி. விடு மதி. மதி விடு. ஏய் மதி மதி விடு மதி. நானே இவ்ளோ நேரம் பாத்துறேன். டேய் சண்டை ஜாலியா இருக்குடா. ஐயோ ஏய் உன்ன ஏய் என்ன இவங்க இப்படி சண்டை போடுறாங்க? வா நம்ம போய் மிஸ்ஸா கூட்டிட்டு வரலாம். மதி விடு மதி. மதி விடுன்னு சொல்றேன்ல. மதி திவ்யா ஸ்டாப் இட். ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறீங்கன்ற திமிரா? கிளாஸ் ரூமா இல்ல பாக்ஸிங் கிரவுண்டா? இப்படி அடிச்சிட்டு உருள்றீங்க. படிப்பை விட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ரெண்டு பேரும் இப்படியே நில்லுங்க. உங்க பேரண்ட்ஸ் வந்து பார்க்கட்டும். அப்பதான் உங்களை கிளாஸ் ரூம்குள்ளேயே விடுவோம். இங்கே இருங்க.